காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜா வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிண்ணத்தில் 1 கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியான ரவை எடுத்திருக்கேன். நான் வந்து என்கிட்ட சம்பா ரவை இருந்தது, அதனால் நான் சம்பா ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை நார்மல் ரவை இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வந்து இதை ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் முதல்ல உப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் ஆப்ஷனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு, இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம ரவை தோசை மாதிரி தான் இது வந்து ஊற்ற போகிறோம். அதனால் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி அந்த லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதை நம்ம ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி ரவா தோசை வந்து ரெடி ஆகிடும். இந்த டிஷ் சூப்பராக இருந்தது. கார சட்னிக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருந்தது. இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.